வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு இது வான்புகழ் கொண்ட வள்ளுவன் அழுத்த கல்வி வாக்கு. இந்த கல்வி எங்கே சார் கிடைக்குது? கல்வி கிடைக்கக்கூடிய இடம் பள்ளிகளில் கல்வி போதிக்கப்படுகிறது. இந்த பள்ளிக்கூடங்கள் நிறுவனம் அதற்குண்டான பாடத்திட்டங்கள் என்னென்ன, இதை நம்முடைய அரசாங்கம், அதாவது தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இரண்டும் இதற்குண்டான சில சட்டத்திட்டங்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை அட்டவணை 7 ஆர்டிக்கிள் 42 அதில் கல்வி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அட்டவணை 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று மத்திய அரசாங்கம் யூனியன் லிஸ்ட், அடுத்தது ஸ்டேட் லிஸ்ட், மூன்றாவதாக கன்கரண்ட் லிஸ்ட். அதாவது இந்த கல்வி என்பது மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் பொதுவானது. இரண்டு பேரும் கல்வி சம்பந்தப்பட்ட சட்டங்களை இயற்ற முடியும். NIOS தொடங்கப்பட்டதனுடைய முக்கியமான ஒரு நோக்கம் இருக்குது. அதாவது NIOS நோக்கம் ரீச் த அன்ரீச்ட். ரீச் த அன்ரீச்ட் அப்படின்னா என்ன சார்? கல்வி அனைவருக்கும் சென்று கிடைக்க வேண்டும். அதாவது ஆர்டிக்கிள் 21A கட்டாய இலவச கல்வி 6 வயது முதல் 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக கட்டாய இலவச கல்வி என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய எழுதப்பட்ட சட்டமாக இருக்கிறது. இந்த NIOS ஒருவேளை சில குடும்ப சூழ்நிலை காரணமாக சில மாணவர்கள் படிக்க முடியாமல் போயிடலாம், ஏதோ நிறைய காரணங்களால் அவர்களுடைய படிப்பு தடைபட்டு இருக்கிறது. இந்த தடையை முற்றிலும் நீக்குவதற்கு மட்டுமே இந்த NIOS உபயோகமாக இருக்கிறது. ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க, ரீச் த அன்ரீச்ட். அனைவருக்கும் கல்வி என்பது NIOSின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தடைபட்ட கல்வி, விடுபட்ட கல்வி, இதை நீங்கள் தொடர்ந்து படிக்க முடியும். NIOS மூலமாக இந்த வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் அளிக்கப்படுகிறது. அதனால் தயவு செய்து அனைவரும் இந்த NIOS அளிக்கக்கூடிய வாய்ப்பை மிக சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது பள்ளிக்கூடம் செல்ல முடியாமல் நிறைய மாணவ மணிகள் இருக்கிறார்கள். அவருடைய படிப்பை இடைநிற்றல், அதாவது ஸ்கூல் ட்ராப், இந்த ட்ராப் அவுட்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் விடுபட்ட பள்ளி கல்வியை தொடர முடியுமா? முடியும். அதற்காக உண்டு பண்ணப்பட்ட ஒரு சிறப்பான திறந்த நிலை பள்ளி, அதற்கு பெயர் NIOS, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பு மத்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்டது. இது உலகத்தர சான்றிதழ், அதாவது ISO 9001:2008 சர்டிஃபிகேட் பெறப்பட்டது. இதை யார் சார் நிர்வாகம் பண்ணுறாங்க? இதை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்டு டெவலப்மெண்ட், நியூ டெல்லி. அங்கே இருந்து இந்த NIOS நிர்வாகம் பண்ணப்படுகிறது. சரி சார், இந்த NIOSல யாரெல்லாம் கல்வி கற்க முடியும்? எந்தெந்த வகுப்புகள் படிக்க முடியும்? இந்த NIOSல 10ஆம் வகுப்பு செகண்டரி கோர்சஸ் இருக்குது, 12ஆம் வகுப்பு சீனியர் செகண்டரி கோர்சஸ் இருக்குது. இதில் என்ன சார் வயது வரம்பு? குறைந்த 10ஆம் வகுப்பு படிப்பதற்கு குறைந்தபட்ச வயதாக 14 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச உச்சபட்ச வயது வரம்பு இல்லை. அதேபோல் 12ஆம் வகுப்பு படிப்பதற்கும் 15 வயது நிறைவு பெற்றிருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. சரி சார், இந்த திறந்த நிலை பள்ளியில்
நமக்கு என்ன சார் லாபம்? சுதந்திரமான கல்வி. சுதந்திரமான கல்வினா என்ன சார்? இப்போது நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நான் ஒரு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 11ஆம் வகுப்பு பள்ளிக்கூடத்தில் சேரும்போது அவங்க சில குரூப்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது இப்போ முதல் குரூப் அப்படின்னா தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், அல்லது தமிழ், ஆங்கிலம், கணிதம், வேதியியல், உயிரியலுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த பாடத்தை ஒரு மாணவர் தனிப்பட்ட முறையில் மாற்ற இயலாது. இது அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம். நான் இந்த பாடத்திட்டம் எனக்கு வேணாம், நான் சுதந்திரமாக படிக்கணும் அப்படின்னா என்ன சார் செய்யலாம்? சுதந்திர கல்வி உங்கள் NIOSல வழங்கப்படுது. சுதந்திர கல்வினா என்ன சார்? நீங்கள் விரும்பிய பாடத்தை எடுத்து படிக்க முடியும். அதாவது 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் கிட்டத்தட்ட 35 பாடங்கள் இருக்குது. அதில் 18 மொழிகளில் இந்த பாடங்கள் நீங்கள் எழுதலாம். இந்த 35 பாடங்களில் குரூப் A அண்டு குரூப் B 2 இருக்குது. இதில் ஒரு மொழி பாடம் கட்டாயமாக நீங்கள் எழுதணும். அதாவது ஒன்று தமிழ் அல்லது ஆங்கிலம், உருது இருக்குது, ஹிந்தி இருக்குது. ஸோ மொழி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கம்பல்சரி. சரி சார், 12ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன சார் இருக்குது? அதில் குரூப் A, குரூப் B, குரூப் C, குரூப் D, குரூப் E இது மாதிரி 40 வகையான பாடத்திட்டங்கள் இருக்குது. 12 மொழிகளிலே இதை நீங்கள் எழுத முடியும். இப்போ 10ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் குறைந்தபட்ச பாடமாக நம்ம எத்தனை சப்ஜெக்ட் எடுக்கணும் சார்? 10ஆம் வகுப்பை பொறுத்தவரை 5 சப்ஜெக்டு கட்டாயம். 12ஆம் வகுப்பு பொறுத்தவரையும் 5 பாடங்கள் கண்டிப்பாக நம்ம எடுத்தாகணும். சரி சார், இதை எங்கே போய் இந்த NIOSஐ நம்ம தேடுறது? சாதாரண உங்கள் இன்டர்நெட்டில் போய் www.nios.ac.in என்ற முகவரியில் நீங்கள் அதை பார்க்க முடியும். இப்போ அதுக்கு அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன? அட்மிஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரை முழுவதுமாக ஆன்லைனில் மட்டுமே நீங்கள் அட்மிஷன் அதில் எடுத்துக்கொள்ள முடியும். சரி சார், இப்போ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்டு வேணும்? அவங்க முதலாவதாக உங்கள் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கணும்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதற்கு உண்டான சர்டிஃபிகேட், அதாவது TC கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஃபோட்டோ இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், ரேஷன் கார்டு இருக்கணும், பர்த் சர்டிஃபிகேட், இவை கூட உங்களுடைய ஒரு சின்ன கையெழுத்து, இவைகளை நீங்கள் ஸ்கேன் செய்து PDF டாக்குமெண்ட்டாக மாற்றி கம்ப்யூட்டரில் அப்லோடு பண்ண முடியும். இதேபோல் சீனியர் செகண்டரி 12ஆம் வகுப்புக்கும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம். இதில் நமக்கு என்னென்ன சார் ஃப்ரீடம் இருக்குது? சார், இதில் எக்ஸாம் ஆண்டிற்கு 2 முறை வரும். அதாவது ஏப்ரல் மேயில் ஒரு செஷனும் அக்டோபர் நவம்பரில் ஒரு செஷனும் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எந்த செஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அந்த செஷனில் கண்டிப்பாக நீங்கள் முதல் முறை எக்ஸாம் அப்பியர் ஆயிடணும். சார், இந்த NIOSல ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு முறை பண்ணினால் அவை எத்தனை ஆண்டுகள் செல்லுபடி ஆகும்? NIOSல ஒரு முறை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 5 ஆண்டுகள் அவை செல்லத்தக்கவை. இப்போ பரீட்சை எத்தனை நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் எத்தனை எழுதலாம் சார்? 9 அட்டம்ப்ட் வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். 5 பாடத்தையும் ஒரே நேரத்தில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை.
நீங்கள் 2 பாடம் முதல்ல எழுதலாம், அப்புறம் 3 பாடம் எழுதலாம். உங்களுடைய வசதியை பொறுத்து இதை நீங்கள் பிரித்து எழுதிக்கலாம். சரி சார், இப்போ நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்தியாவில் ஒரு கல்வி முறை இருக்குது, 10+2+3 அப்படின்னா என்ன சார்? 10ஆம் வகுப்பு, அதுக்கு பிறகு 12ஆம் வகுப்பு, அதுக்கு பிறகு 3 ஆண்டுகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியிலே நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு. இன்னொன்று இருக்குதுங்க, 10+2+4 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு 12ஆம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ணணும். அது முடித்ததுக்கு பிறகு 4 இயர்ஸ் டிகிரி, உங்கள் இன்ஜினியரிங் டிகிரி இதில் வரும். சார், இந்த NIOS படித்தால் ஒரு வேளை நான் +2 முடிச்சிட்டேன் சார், இதுக்கப்புறம் என்னென்ன படிக்கலாம்? நீங்கள் NIOS மூலமாக 12ஆம் வகுப்பு ஒரு வேளை முடிச்சிட்டிங்கன்னா இந்தியாவில் மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்பட்ட அனைத்து கல்லூரிகளிலும் அனைத்து யூனிவர்சிட்டிஸ் இவைகளில் நீங்கள் அட்மிஷன் வாங்க முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ 3 வருஷம் டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போனீங்கன்னா உங்கள் BA தமிழ், BA இங்கிலீஷ், BA ஹிஸ்ட்ரி, BA எக்கனாமிக்ஸ் அது படிக்கலாம். பிகாம் டிகிரி படிக்கலாம். இல்லை BScயில் மேக்ஸு, BSc ஃபிசிக்ஸ், BSc கெமிஸ்ட்ரி, BSc பாட்டனி, BSc ஜுவாலஜி இவைகள் நீங்கள் படிக்கலாம். இல்லை சார், நான் இன்ஜினியரிங் படிக்கணும் சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ஜினியரிங் படிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. சார், நான் இன்ஜினியரிங்கை IITயில் படிக்கணும், இன்ஜினியரிங்கை நான் IITயில் படிக்கணும், வாய்ப்பு இருக்கா? பண்ண முடியுமா? NIOSயில் 12ஆம் வகுப்பு முடித்த ஒரு மாணவர் IITயில் சேர முடியுமா? நிச்சயமாக முடியும். IITயில் உங்கள் JEE எக்ஸாம்ஸ், அதாவது முதல்ல அங்கே ப்ரிலிமினரி ஒன்று இருக்குது, மெயின்ஸ் ஒன்று இருக்குது, அட்வான்ஸ்டு ஒன்று இருக்குது. நீங்கள் IITயில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த NIOS உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கிறது. சரி சார், இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வேணாம், இன்ஜினியரிங் வேணாம், நான் மெடிசின் பண்ண விரும்புகிறேன், அதாவது மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்கணும், அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக முடியும். நீட் எக்ஸாமை நீங்கள் 12ஆம் வகுப்பு NIOS மாணவராக இருந்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் நீங்கள் நீட் எழுத முடியும். அதன் மூலமாக மருத்துவக் கல்லூரி, அதாவது MBBS அண்டு பல் மருத்துவக் கல்லூரி BDS, இது 2லையும் உங்களுடைய அட்மிஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இது மத்திய அரசாங்கத்தால் எழுதப்பட்ட, உறுதி செய்யப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கிறது. சரி சார், நான் இப்போ படித்து முடிச்சுட்டேன், வேலைக்கு போகணும், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு போகணும். எந்த வேலைக்கு சார் போகலாம்? மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான அனைத்து நிறுவனங்களிலும் NIOSயில் படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், அதாவது செகண்டரி அஸ் வெல் அஸ் சீனியர் செகண்டரி, 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் தகுதி உடையவர்கள். நான் 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் NIOSயில் படிச்சிருக்கேன் சார், ஸ்டேட் கவர்மெண்ட், இப்போ தமிழக அரசாங்கத்தில் எனக்கு ஒரு வேலை வேணும், போக முடியுமா? தமிழக அரசாங்கத்தில் வேலை போக முடியாது. தமிழக அரசாங்கத்தில் ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கணும், அப்போ தான் நீங்கள் தமிழக அரசாங்கத்துக்கு எலிஜிபிலிட்டி ஆவீங்க. ஆனால் NIOSயில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான அனைத்து நிறுவனங்களிலும் நீங்கள் வேலைக்கு கண்டிப்பாக போக முடியும். இந்த NIOSயில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. என்ன சார் ஆடட் அட்வான்டேஜ்? ஒகேஷனல் கோர்சஸ், தொழிற்கல்வி அவங்க அதில் வச்சுருக்குறாங்க. இந்த தொழிற்கல்வியை பொறுத்தவரை 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு என்ன சார் பண்ணலாம்? 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் அதில் பண்ணலாம், கார்பெண்ட்ரி பண்ணலாம், சோலார் எனர்ஜி டெக்னீஷியன் பண்ணலாம், பயோகேஸ் டெக்னீஷியன் அதில் பண்ண முடியும், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி அதில் பண்ண முடியும்.
இப்போ சீனியர் செகண்டரி அதாவது +2 உள்ள இருக்கக்கூடிய ஒகேஷனல் கோர்சஸ் என்னென்ன சார்? அதில் வந்து டைப் ரைட்டிங் இருக்குது, ஸ்டெனோகிராஃபி இருக்குது, ஹவுஸ் கீப்பிங் இருக்குது, ஃபர்னிச்சர் மேக்கிங் இருக்குது, கேட்ரிங் டெக்னாலஜி இருக்குது, ஃபுட் ப்ராசஸிங் இருக்குது, சாயில் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இவைகள் எல்லாமே ஒகேஷனல் கோர்ஸில் வரும். சார் இது இந்த NIOSல இன்னொரு சிறப்பான அம்சம் இருக்குது. விர்ச்சுவல் ஓப்பன் ஸ்கூலிங் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த 2014-15 இந்த விர்ச்சுவல் ஓப்பன் ஸ்கூலிங் வந்து தொடங்கப்பட்டது. இந்த விர்ச்சுவல் ஓப்பன் ஸ்கூலிங்கில் நம்ம படித்தோம்னா என்னென்ன சார் பண்ணலாம்? விர்ச்சுவல் ஓப்பன் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா சர்டிஃபிகேட் இன் ஐசிடி டெக்னாலஜி பண்ணலாம். டிப்ளமோ இன் ரூரல் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டும் நமக்கு NIOSல விர்ச்சுவல் ஓப்பன் ஸ்கூலிங் மூலமாக கிடைக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ். ஸோ NIOSல யார் வேணாலும் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வயது வரம்பு குறைந்தபட்சம் 14 அல்லது 15 முடிந்திருக்க வேண்டும். அதிகபட்சமாக உச்சபட்ச வயது வரம்பு இல்லை. உங்களுக்கு தேவையான மொழிகளில் நீங்கள் படிச்சுக்கலாம். தாய்மொழி தமிழாக இருந்தால் தமிழில் நீங்கள் படிக்கலாம், இல்லை மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில் படிக்கலாம், உருதுவில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம், குஜராத்தில் படிக்கலாம். இது மாதிரி உங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் படிக்க முடியும். ஸோ NIOS உங்களுக்கு ஏதாவது மேலும் சந்தேகங்கள் இருக்குது, NIOS பற்றிய விவரங்கள் வேணும்னா நீங்கள் தயவுசெய்து ABC அகாடமியை தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் செய்து கொடுப்போம். நன்றி.